ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 14வது நாள் வலை விட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க. இது எப்படின்னா, நம்ம ஆழ்கடலில் வலை விட்டுருவோம். அது நைட்டு இந்த கப்பல்காரங்க யாராவது அதில் போய் வலை வெட்டு விழுந்து வலை 2 துண்டாக போயிடும். அப்போ நம்ம அன்டைமில் நம்ம அந்த தேடி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த சிக்னல் லைட்டை வச்சு நம்ம தேடி எடுத்துடலாம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு தான் இந்த சிக்னல் லைட்டு 15 வலைக்கு ஒரு லைட்டு போடுவோம் நாங்கள். ஆமாம், தொட்டாப்பில் ஒன்று கிடக்கும், அதாவது நம்ம வலை என்ட்ரன்ஸில் ஒன்று கிடக்கும், மறுபடி சென்டரில் ஒன்று போடுவாங்க, இப்படி எடுத்து வைப்பாங்க, சென்டரில் ஒன்றை போட்டுருவாங்க, மறுபடி முடிவில் ஒன்று கிடக்கும் மக்களே. ஆமாம், ஒரு 2 டன் வலைக்கு 3 கம்பு போடுவோம். ஆமாம், கடைசி தொட்டாப்பு வெளியே போயிட்டு. ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாம் ஒவ்வொரு லைக் போடுங்க. காலையில் நம்ம வலையை பிடிச்சி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், காலையிலே கட்டாப்பு வலை வந்துக்கிட்டு இருக்குது. வரிச்சுரை தான் 5-6 வந்திருக்குது. மணி சரியாக 12. ஆமாம், காப்பி போட்டு வச்சுருக்கு. ஆட்கள் இன்னும் வரலை. ஒரே ஒரு 8 குட்டி கேரை மீன் வந்துருக்குது. சூறைகள் எல்லாம் வட்டாவில் அள்ளி ரெடியாக இருக்குது. இதெல்லாம் புஷ் வாட்டருக்குள்ளே இறக்கி போட்டுட்டு டீ குடிக்க வந்துடுவாங்க. உடனே புஷ் வாட்டருக்குள்ளே வச்சா தான் அந்த மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நம்ம கரையை வந்து 1 மாதம் கழித்து தான் அந்த மீனை வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த மீன் நல்லா இருக்கும். வரிச்சுரை மீன்களாக வந்திருக்கு. ஆமாம், 2 கட்டாப்பு வலையை வாங்கி முடித்தாச்சு. ஆமாம், வரிச்சுரை மீன்களாக வந்திருக்குது இதுலேயும். ஆமாம், இன்றைய பாடு கொஞ்சம் பரவாயில்லை. இதை பூரா நம்ம ஐஸ் பெட்டிக்கில் இறக்கி கொடுத்துட்டு தான் அடுத்த வலையை பிடிக்கணும். அடுத்த வலை தண்ணிக்குள்ளே நிற்குது. இப்போதைக்கு 4 டன்னு தான் வந்திருக்குது. இன்னும் 6 டன்னு எங்களுக்கு தண்ணிக்குள்ளே நிற்கிது. இதான் அடுத்த வலையினுடைய கம்பு. ஆமாம், லைட்டு தெரியுதா? போர்டு பக்கத்தில் வந்தோன்னா அந்த லைட்டு அவ்வளோவா தெரியாது, சிக்னல் பார்த்துக்கிடுங்க. விடிஞ்சிட்டு. ஆமாம், வலை வாங்கிட்டோம். அடுத்த கட்டாப்பு வலையை இன்னும் வலை ஆனால் தண்ணிக்குள்ளே கிடக்கு எங்களுக்கு. ஆமாம், இன்னும் வலை கிடக்கத்தான் செய்யுது. இது இப்போதைக்கு வாங்கின வலைகளில் உள்ள வரிச்சுரைகள். ஆமாம் மக்களே, அடுத்த ரவுண்டு காப்பி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த இறக்கிட்டேன். அடுத்த ரவுண்டு காப்பி குடிக்கணும். காப்பியை குடிச்சிட்டு மீதி வலையை வாங்கணும். பார்த்துக்கிடுங்க, வலை தண்ணிக்குள்ளே நிற்குது. இதான் அந்த வலையினுடைய கம்பு. அதனுடைய தண்ணியில் கிடக்கிறது கேனு, ரேடர் சிக்னல். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிடுங்க மக்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குற மக்கள் அனைவருமே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க, அதே போதும். இந்த மீன்களை பூரா உள்ளே இறக்கி கொடுத்துட்டு தான் அடுத்த கட்டாப்பு வலையை பிடிக்கணும். அடுத்த கட்டாப்பு வலை கிடக்குது தண்ணிக்குள்ளே. நம்ம அண்ணன் தூக்கிட்டு வர்ற மீன் வந்து டூனா பீஸ், கேரை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது டூனா பீஸ். பார்த்துக்கிடுங்க, பெரிய சைஸ் மீன். அடுத்த கட்டாப்பு வலையை வாங்கி முடித்தாச்சு.
இந்த தார்பாய்க்கு உள்ள ஃபுல்லாக மீன் தான் இருக்குது. வெயில் படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் மூடி வச்சு தண்ணி ஊற்றி போடுவோம். ஆமாம் மக்களே, வெயில் படுது அப்படின்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி போடுவோம். அதனால் அது பாட்டில் இருக்கும். இப்படி வச்சோம்னா மீன் கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், வலையெல்லாம் வாங்கி முடித்தாச்சு.